அன்பிற்கினிய இந்த இனிய மாலை பொழுதில் இந்த சிறப்பான தமிழ்நாடு அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மாவட்ட புத்தக கண்காட்சியினுடைய இந்த கருத்தரங்க மேடையிலே வீற்றிருக்கின்ற தலைமை உரை, வரவேற்புரை, நன்றி உரை ஆற்றுகின்ற அரசு பொறுப்பாளர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர், அருமையான மாவட்ட வட்டாட்சியர் திரு பாலமுருகன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கு நான் முதலாவது என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரங்கத்திலே உங்களோடு சற்று நேரம் பேசுவதற்கு ஒரு ஊந்துதலாக அல்லது மூல காரணமாக இருந்த மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய எழுத்தாளர் பவா செல்லதுரை அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பொறுப்பாளர்களிடம் நான் கேட்டபொழுது ஒரு 30 நிமிடம் பேசலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் எவ்வளவு நேரம் பேசுகிறோம் என்பது முக்கியமில்லை, எவ்வளவு நேரம் கேட்கிறார்கள் என்பதும் கொஞ்சம் முக்கியம். ஆனாலும் நான் நேரத்தை பின்பற்றி பேசுவதற்கு நான் விழைகிறேன். என்னோடு பேச கருத்து உரை வழங்க வந்திருக்கின்ற வெற்றி முரசு அவர்களுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஐரோப்பியர்களின் தமிழ் தொண்டு. தமிழ் தொண்டு என்பது எது? யாரெல்லாம் தமிழ் தொண்டு செய்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் தமிழ் தொண்டு செய்திருக்கிறார்கள், எந்த வகையில் செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு பெரிய ஆய்வு. அதிலே நம்முடைய தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழர்களாக பிறந்து தமிழர்களாகவே வாழ்ந்து இந்த தமிழ் அன்னைக்கு அணிகலன் பலவற்றை அணிந்து மகிழ்ந்த புலவர்கள், கவிஞர்கள், கருத்தாளர்கள், பேச்சாளர்கள் ஏராளமான பேர் இருக்கின்றார்கள். அதே சமயத்திலே மேலை நாடுகளில் இருந்து இந்த நாட்டிற்கு வந்து தமிழ் மொழியை செம்மைப்படுத்தியவர்கள், சீர்மைப்படுத்தியவர்கள், வகைமைப்படுத்தியவர்கள், வாழ வைத்தவர்கள் எண்ணிலடங்காத திருத்தொண்டர்கள் ஆவார்கள். நம்முடைய நாட்டிலே, பொதுவாக தமிழ்நாட்டிலே ஒரு கருத்து நிலவுகிறது. எடுத்த எடுப்பிலே தொடக்கத்திலேயே அந்த கருத்தினை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அது என்னவென்றால், ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை ஆண்டார்கள். அவர்கள் இங்கிலாந்துக்காரர்கள் மாத்திரமல்ல, டச்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள் பலரும் நம்முடைய நாட்டை கைப்பற்றார். நீங்கள் 3 விஷயங்களை வேறுபடுத்தி தெளிவுபடுத்தி பார்க்க வேண்டும். ஒன்று கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி, இன்னொன்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், இன்னொன்று இயேசு பெருமானின் நற்செய்தியை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்கு உலகமெங்கும் சென்றது போல நம்முடைய நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் வந்த திருத்தொண்டர்கள். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசமாக இதை 3ஐயும் பலர் ஒன்றாகவே பார்த்து பழக்கப்பட்டு விட்டார்கள்.
காரணம் என்னவென்றால், வரலாற்றை எழுதுகின்றவர்கள் வரலாறு வல்லவர்களால் எழுதப்படுகிறது, நல்லவர்களால் எழுதப்படுவதில்லை. எனவே ஐரோப்பியர்கள் செய்த தமிழ் தொண்டு இந்த தமிழ் சமூகத்திற்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று நாம் வினா எழுப்பினால் அது மிகவும் அரிதான மக்களுக்கே தெரிந்திருக்கும். தமிழ் கற்றவர்களிடையே கூட அது மிக குறைவாகவே தெரிந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி கருதி பார்க்க வேண்டும். இங்கே ஐரோப்பியர்கள் தமிழ் தொண்டு என்பது மிக விரிந்து பரந்த ஒரு தலைப்பு. அதனாலே நான் எல்லாரையும் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. அதற்கான காலமும் களமும் இதுவில்லை. எனவே நான் 3 பெருமக்களை மாத்திரம் மிக சுருக்கமாக இந்த அரங்கத்திலே தெரிவித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அது முதலாவது வீரமாமுனிவர், பிறகு கால்டுவெல், பிறகு ஜியு போப். இந்த 3 பெருமக்களை மாத்திரம் நான் சுருக்கமாக உங்களோடு சொல்லுகிறேன். இந்த நாட்டிற்கு நற்செய்தி பரப்ப வந்த திருத்தொண்டர்களிலே வீரமாமுனிவரும் ஜீகன்பால்கும் 1600 ஆண்டின் பிற்பகுதியிலே இந்த நாட்டிற்கு வந்தார்கள். கால்டுவெல்லும் ஜியு போப்பும் 1700 பிற்பகுதியிலே வந்தார்கள். ஆகவே வீரமாமுனிவரும் ஜீகன்பால்கும் சற்றேறக்குறைய ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள், கான்டெம்பரரி. ஜியு போப்பும் கால்டுவெல்லும் ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள். அதிலே வீரமாமுனிவர் அவர் ஒரு துறவி. அவர் காலத்திலே அங்கே திருவிதாங்கூர் பகுதி, தென்னாடு பகுதியிலே வாழ்ந்த சந்தா சாஹிப் என்கின்ற ஓர் சிற்றரசர் அவரை தூய துறவி என்று அழைத்து அவருக்கு அந்த நாட்டின் திவான் பகதூர் பட்டமும் கொடுத்திருந்தார்கள். இன்னொன்று கருத்தையும் இங்கே நான் பதிவு செய்ய வேண்டும். ஆங்கிலேயர்கள், குறிப்பாக மிஷனரிகள் மிக எளிதாக இந்த நாட்டிலே நற்செய்தி பணி ஆற்றிவிடவில்லை. காரணம் என்றால் அரசு அவர்களுக்கு எதிராக இருந்தது. அது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி, போர்த்துக்கல் அரசாக இருந்தாலும் சரி, பிரெஞ்சு அரசாங்கம் இருந்தாலும் சரி, இவற்றின் மத்தியிலேதான் அவர்கள் நற்செய்தி பணியை ஆற்றினார்கள். அதற்கு ஆதாரமாக வீரமாமுனிவர் சிறையிலே இருந்த வரலாறு, ஜீகன்பால் சிறையிலே இருந்த வரலாறு எல்லாம் நம்முடைய நாட்டிலே இருக்கிறது. ஆனால் இப்படி அவர்கள் சிறையிலே இருந்தும் இந்த நாட்டின் தட்பவெட்ப நிலைகள் அவர்களுக்கு ஒத்துவராதாக இருந்தும் நீங்கள் உலகமெங்கும் போய் நற்செய்தி அறிவியுங்கள் என்று இயேசு பெருமானுடைய அருள் வாக்கை மனதிலே கொண்டவர்களாக இங்கே கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்கு அவர்கள் வந்தார் என்பது 100க்கு 100 உண்மையாக இருந்தும் இந்த சமய பணிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்கள் தன்னலம் கருதாமலும் ஒரு சார்பு சிந்தனை கொள்ளாமலும் எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாமலும் இந்த தமிழ் மொழியையும் தமிழ் நாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அவர்கள் ஆய்ந்து 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 அறிந்தனர். இவர்கள் நால்வரும் ஆராய்ச்சியாளர்கள், இவர்கள் நால்வரும் அறிஞர் பெருமக்கள், இவர்கள் நால்வரும் கற்றறிந்த சான்றோர்கள், நுண்பான் நுழைபலம் மிக்கவர்கள், வகையும் தொகையும் விரியும் அறிந்தவர்கள். அதிலே வீரமாமுனிவர் தமிழின் உரைநடையின் தந்தை என்று போற்றப்படுகிறார். வீரமாமுனிவர் இந்த நாட்டிலே எழுத தொடங்குவதற்கு முன்னால் இந்த நாட்டிலே கற்றறிந்த அறிஞர்கள், புலவர்கள், கவிஞர்கள் மாத்திரம்தான் கற்றறிந்திருந்தார்கள். அவர்கள் மாத்திரம்தான் எழுதுவார்கள். அப்படி எழுதுவதும் அது செய்யுள் நடையிலே தான் இருக்கும்.
தமிழுக்கு முதலாக உரைநடை என்கின்ற வடிவத்தை கொண்டு வந்தவர் வீரமாமுனிவர். அதனால் அவருக்கு உரைநடையின் தந்தை என்று பெயர். அது மாத்திரமில்லை, அகராதியை அவர் கொண்டு வந்தார். அதற்கு முன்னால் நம்முடைய தமிழ்நாட்டிலே நிகண்டு என்ற ஒன்று இருந்தது. அதுதான் அகராதியாக பின்பற்றப்பட்ட வந்தது. அந்த நிகண்டு என்பதும் மணிப்பிரவாள நடையில் இருக்கும். நேர்மையான நேரியான தமிழ்ச்சொல்கள் இருக்காது. காரணம், மணிப்பிரவாள நடை அல்லது வடசொல் விரவிய நடைதான் அப்பொழுதும் இருந்தது. இவற்றையெல்லாம் மாற்றி சதுரகராதி என்பது அவர் இயற்றிய நூல். இந்த சதுரகராதி என்றால் சொல்லகராதி, பொருளகராதி, தொடையகராதி என்று 4 வகையை அது பிரித்து அந்த 4ஐ தமிழிலே குறிக்கக்கூடிய, அது வடமொழிதான், வடமொழியிலே குறிக்கக்கூடிய சதுரகராதி என்ற ஒன்றை இயற்றினார். இந்த நாட்டிலே நிலவிய 96 வகையான சிற்றிலக்கியங்களிலே கலம்பகம், அம்மானை போன்ற சிற்றிலக்கியங்களை அவர் இயற்றினார். இந்த நாட்டிலே இந்த இலக்கியங்கள் தொன்மையானது, நுண்மையானது, பன்மையானது, மென்மையானது, அழகானது, அறிவானது, ஆற்றல் மிக்கது என்றெல்லாம் போற்றத்தக்க செம்மொழி இலக்கிய தகுதி வாய்ந்த இலக்கியங்களில் கருதப்பட்ட 50 காப்பியங்கள், சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், வளையாபதியும் குண்டலகேசியும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த கிடைத்த 3 காப்பியங்களும் சமய சார்பான காப்பியங்கள். அதே போல் சமய சார்பான ஒரு காப்பியத்தை, இயேசு பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை தேம்பாவணி என்கின்ற 50 காப்பியங்களுக்கு அடுத்து வைத்து போற்றத்தக்க ஒரு மாபெரும் காப்பியத்தை இத்தாலியிலே பிறந்த ஒருவர், இத்தாலி மொழியை தாய்மொழியாக கொண்டவர், கிரேக்கம், லத்தீன் அறிந்தவர், இங்கு வந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம், வடமொழி, தமிழ் இவற்றையெல்லாம் கற்று தமிழிலே எழுதவும் பேசவும் மாத்திரமல்லாமல் தமிழிலே காவியம் படைக்கக்கூடிய பேராற்றல் மிக்கவராக அந்த பெருமகனார் வாழ்ந்தார். அவரை தமிழ் கூறும் நல்லுலகம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமில்லை, 5 தொல்காப்பியத்திற்கு பாயிரம் பாடிய பரம்பாரனர் பாடுகின்ற பொழுது 5 மிக்க என்று பாடுகிறார். அதே 5 மிக்கவர் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியரை போலவே வீரமாமுனிவரும் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்கின்ற 5 வகை இலக்கண நூல்களையும் அவர் படைத்தளித்துள்ளார். இவைகளெல்லாம் ஒரு சிலருக்கு, இந்த நூல்களை பற்றிய ஆய்வு செய்கின்றவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியுமே தவிர, பரவலான முறையிலே, வெளிப்படையான நிலையிலே இது தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தெரிந்திருக்கவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொன்று, அவருடைய பெயர் கான்ஸ்டன்டைன். அந்த சொல்லிலே அதற்கு தைரியம் அல்லது கரேஜ் என்று பெயர். அதை அவர் தைரியநாதன் என்று தன்னுடைய பெயரிலே வைத்துக் கொண்டார். பின்னாளில் வந்த சூரிய நாராயண சாஸ்திரியார் தன்னுடைய பெயரை பரிதிமாற் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார் என்றால், அவ்வாறு மாற்றிக்கொண்டதற்கு முன்னோடியாக இருந்தவர் இந்த கான்ஸ்டன்டைன் நோபல் பெஸ்கி என்பவர் தான். ஆனாலும் பின்னாளில் அது தைரியநாதன் என்பதே தமிழ் சொல் என்பதை அறிந்த பிறகு மதுரை தமிழ் சங்கத்தார் அவருக்கு வீரமாமுனிவர் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். வீரமாமுனிவர் என்பது அவர் தன்னைத்தானே அழைத்துக் கொண்ட ஒரு பட்டம் அல்ல. அது மாத்திரமில்லை, அதே தமிழ் சுமயத்திலே பாண்டித்துறை தேவர் தலைமையிலே அமைந்த ஒரு கூட்டத்திலே இவருக்கு செந்தமிழ் தேசிகர் என்கின்ற பட்டத்தை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். வீரமாமுனிவருடைய தமிழ் கொடை மிக மேலானது, சிறப்பானது, உயர்வானது, நன்றியோடு நினைக்கத்தக்க. எழுத்து முதல் எழுத்து சீர்திருத்தம். இப்பொழுது நாம் குறில் நெடில் உயிர்மெயிலே உயிரெழுத்தில் எல்லாம் போடுகிறோம். குறில்
ஏ நெடில் போடணும்னா ஏ போட்டு மேல ஒரு புள்ளி வைக்கணும். ஓ குறில் ஓ போடணும்னா ஓ போட்டு மேல ஒரு புள்ளி வைக்கணும். அதே மாதிரி கே கேள்வி கே அப்படின்னா இந்த சின்ன கும்பு போட்டு போடணும். ஆனால் இதையெல்லாம் மாற்றி புள்ளி எழுத்தையும் கொம்பு எழுத்தையும் தமிழ் எழுத்திலே சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர் என்பதை நாம் கருதி பார்க்க வேண்டும். இப்படி அநேக விஷயங்களை சொல்ல முடியும். வீரமாமுனிவரின் தமிழ் தொண்டு நீண்டது, நெடியது, உயர்வானது, மாண்பானது, சிறப்பானது, மேலானது. அடுத்தாற்போன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற ஒரு திருத்தொண்டர் கால்டுவெல் ஆவார். கால்டுவெல் திருத்தொண்டருடைய பெயரும் அவருடைய பணியும் ஓரளவிற்கு தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்திருக்கிறது. இந்த காலத்திலே இப்பொழுது கால்டுவெல் அவர்களை குறித்து மாறுபட்ட அல்லது எதிர்மறையான சில கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அதையும் கற்றறிந்தவர்கள் சற்று தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கால்டுவெல் திருநெல்வேலி மாவட்டத்திலே திருத்தொண்டு புரிந்த சமயத்தொண்டு புரிந்த ஒரு தமிழறிஞர். அவர் கிளாஸ்கோ என்கின்ற பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்றவர். கப்பலிலே அவர் வருகின்ற பொழுது அவரோடு 6 நண்பர்கள் வந்தார்கள். அதில் 2 மாத்திரம் சமய தொண்டாற்ற வந்தவர்கள், மற்ற 4 அரசு அலுவலர்கள். கப்பலிலே 6 மாதம் 7 மாதம் அவர்கள் பயணம் செய்து வருகின்ற பொழுதே தமிழ் மொழியை அங்கே கற்றுக்கொள்கிறார். இன்னொரு நண்பர் தெலுங்கையும், இன்னொரு நண்பர் கன்னடத்தையும், இன்னொரு நண்பர் மலையாளத்தையும் கற்றுக்கொள்கிறார். தமிழகத்திலே வாழ்ந்த காலத்திலே இந்த 4 நண்பர்களும் தொடர்ந்து 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 சந்தித்து சந்தித்து இந்த 4 மொழிகளையும் குறித்து அவர்கள் ஒப்பாய்வு செய்கிறார்கள். அதன் பிறகு அவர் மிஷனரியாக தமிழ்நாட்டிலே வந்து அங்கே திருநெல்வேலி பகுதியில் இடையன்குடி என்கின்ற ஒரு ஊரிலே அவர்கள் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே அவர்கள் மடிந்தார்கள். அவருடைய தொண்டு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, திராவிட ஒப்பிலக்கணம், a comparative study of Dravidan languages என்கின்ற ஒரு. இதை நாம் சற்று நுட்பமாகவும் நேர்மையாகவும் இதை நாம் கருதி பார்க்க வேண்டும், நடுநிலையோடு நாம் பார்க்க வேண்டும். அதற்கு முன்னால் கால்டுவெல் இந்த ஆராய்ச்சியை செய்வதற்கு முன்னால் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன நிலை இருந்தது என்பதை நாம் கருதி பார்த்தால், இந்த நாடு முழுவதும் அறிவின் புக்கிடமாக, ஆற்றலின் புக்கிடமாக, பல கலைகளின் பொக்கிஷமாக வடமொழி இருக்கிறது என்கின்ற ஒரு மேலாண்மை, ஒரு ஆதிக்க நெறி இந்த நாட்டிலே மாத்திரமில்லை. வில்லியம் போன்றவர்கள், மார்க்ஸ் முல்லர் போன்றவர்கள் ஆங்கிலத்திலே, லத்தீனிலே, கிரேக்கத்திலே வடமொழியை பற்றி சிலாகித்து சிலாகித்து எழுதிய நூல்கள் எல்லாம் உலக அறிஞர் அரங்கிலே வடமொழி என்கின்ற ஒரு மொழி உண்டு, அந்த மொழி தேவபாடை, எல்லா இலக்கியங்களும், எல்லா இதிகாசங்களும், எல்லா அறிவு நுட்பங்களும் அந்த நூலிலேதான், அந்த மொழியிலேதான் இருக்கிறது என்று கருதி கொள்கின்ற காலகட்டத்தில் எந்த பெருமகனார் இந்த தமிழ்நாட்டிலே வந்திறங்கி தமிழ் மொழியை ஆய்ந்து, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, திராவிடம் என்பது, ஆரியம் என்பது வேறு மொழி குடும்பம், சமஸ்கிருதம் என்பது வேறு மொழி குடும்பம், திராவிடம் என்பது வேறு மொழி குடும்பம் என்பதை கண்டறிந்தார்.
இந்த திராவிட மொழியை பற்றி அவர் ஆராய்கின்ற பொழுது தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் எல்லாவற்றையும் நுணுகி நுணுகி ஆராய்கின்றார். அப்படி ஆராய்கின்ற பொழுதுதான் இந்த மொழிகளுக்கெல்லாம் வேர்ச்சொல், பெயர் சொல், வினை சொல், தொகைத்தொடர், சொற்றொடர்கள், எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள் என்று நீ எந்த இலக்கண கூறுகளை எடுத்துக்கொண்டாலும் அந்த இலக்கண கூறுகள் எல்லாம் தமிழ்தான் இருக்கிறது. தமிழிலிருந்துதான் இது வந்தது என்பதை அவர் வரலாற்று பூர்வமாக, மொழியியல் பூர்வமாக, லிங்குஸ்டிக்ஸ் என்பதை நாம் சொல்லுகிறோம், மொழியியல் பூர்வமாக ஆராய்ந்தார். தன்னுடைய கருத்துக்கு அரணாக அவர் எடுத்துக்கொண்டது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். அது என்னவென்றால், பணுவல்களிலே, நூல்களிலே, இலக்கியங்களிலே வட சொல்கள் கலந்தும் பிறவியும் இருக்கிறது என்பது உண்மைதான். அந்த உண்மையை அவர் ஏற்றுக்கொண்டார், மறுக்கவில்லை. ஆனால் அவர் என்ன ஆய்வு செய்தார் என்றால், எளிய மக்கள், சாதாரண மக்கள், கிராம மக்கள், தெருக்களிலே, வீதிகளிலே, வீடுகளிலே பேசுகிற மக்கள் மொழியிலே ஒரே ஒரு வட சொல் கூட இல்லை. அவர்கள் முழுக்க முழுக்க தனித்த தமிழ், தனி சொல் பேசுகிறார்கள். ஆகவே வட்டார வழக்கில், கிராம வழக்கில், குடும்ப வழக்கில் இந்த மொழி கலக்காததினாலே தமிழ் மொழி தனிமையானது, தொன்மையானது, சிறப்பானது, மேலானது என்று அவர் கண்டறிந்தார். அது மாத்திரமல்ல, பேராசிரியர் சுந்தரனார் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுகின்ற பொழுது கன்னடமும் கலிதெலுங்கும் கவியின் மலையாளமும் உன் உதிரத்து உதித்து ஒன்றுவள வாயிடினும் ஆரியம் போல் வழக்கொழிந்து சிதையா உன் சீரமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே என்று அவர் பாடியது, அவர் வாழ்த்தியதற்கெல்லாம் மூல காரணம் இந்த கால்டுவெல்லின் ஆராய்ச்சி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால்தான் ஒருவேளை கால்டுவெல் அவர்களை பற்றி பேரறிஞர் கைலாசபதி அவர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்தை சொல்லி கால்டுவெல்லின் தொடர்பான கருத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். கலாநிதி கைலாசபதி அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்: தமிழர் சமயம், தனித்தமிழ், இந்தி எதிர்ப்பு, சுயமரியாதை இயக்கம், தமிழ் பாதுகாப்பு, தமிழ் அரசு போன்ற கருத்தோட்டங்கள், இயக்கங்கள், எழுச்சிகள், கோரிக்கைகளுக்கும் கால்டுவெல் பெருமகனாரின் மொழியியல் கருத்துக்கள் தான் தோற்றுவாயாக அமைந்துள்ளன என்பது பேருண்மை. பிற்கால அரசியல், சமூக இயக்கங்கள் பலவற்றின் ஆன்மீக தந்தையாக பாதிரியார் விளங்குகின்றார். அந்த வகையில் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பாதிரியாரின் ஞான புத்திரன். அவருக்கு பின்னால் வந்த மறைமலையடிகள் போன்றவர்கள் எல்லாம் ஞான பௌத்தர்கள். இது என்னுடைய வாசகமோ என்னுடைய ஆய்வோ இல்லை, கலாநிதி கைலாசபதியினுடைய ஆய்வு. கடைசியாக நிறைவு செய்கின்ற வகையிலே ஜியு போப் அவர்களை பற்றி ஒரு சில வாசகத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஜியு போப் பற்றி என்னுடைய ஆசிரியர் ஒருவர் நான் படிக்கின்ற பொழுது சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. நாவலர் நாமு வெங்கடசாமி நாடார் என்பது அவருடைய பெயர். அவருடைய பேரன் எனக்கு ஆசிரியராக இருந்தார், அண்ணாமலை பல்கலை. அவருக்கு ஜியு போப் எழுதிய கடிதம் இன்றும் அவர்களுடைய வம்சாவழியினர் வைத்துக் கொண்டிருக்கிறார். செல்வகேசவராயர், நாமு வெங்கடசாமி நாயுடர் போன்ற பேரறிஞர்களோடு ஜியு போப் தொடர்பிலே இருந்திருக்கிறார். நம்முடைய நாட்டிலே நாம் பெரிய அறிஞர்கள், பெரியவர்கள் எல்லாம் கடிதம் முகப்பிலே இந்த லெட்டர் பேட் என்று சொல்லுது, ஏதாவது வாசகம், திருக்குறள் போடுவார்கள், கிறிஸ்தவர்களா இருந்தால் பைபிள் வசனம் போடுவார்கள், சில பேர் அவர் அந்தந்த மத குறிப்பில் நான் பிள்ளையார் சுழி அது மாதிரிலாம் போடுவார்.
ஜியு போப்புக்கு ஒரு பழக்கம் உண்டு. யாருக்கு கடிதம் எழுதினாலும் கடிதம் எழுதுவதற்கு முன்னால் ஒரு திருவாசகத்தை அவர் எழுதுவார். ஒருமுறை இந்த பெருமகனாருக்கு அவர் எழுதிய திருவாசகம் எழுதும் போது அந்த கடிதம் சற்று அவருடைய தண்ணீரை அதற்கு நனைந்து போய்விட்டது. ஆனால் அந்த கடிதத்தை அவர் மாற்றாமல் அதே கடிதத்திலே எழுதினார். காரணம் என்னவென்றால், திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகாதார் என்பது இந்த கடிதமே சான்று என்று நீங்கள் உங்கள் தலைமுறைக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இதை நான் அப்படியே உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று அவர் எழுதியிருந்தார். நண்பர்களே, ஏதோ ஜியு போப் என்பவர் இங்கு வந்தார்கள். ஒரு முறை அன்பு நண்பர் பவா அவர்கள் இங்கிலாந்து சென்றிருந்த பொழுது அங்கே ஜியு போப் கல்லறையில இருந்து எனக்கு தொலைபேசியிலே அழைத்தார். சார், நான் ஜியு போப் கல்லறையில இருக்கிறேன். அன்றுதானே அவர் இந்த தலைப்பில் நீங்க ஒரு நாளைக்கு பேச வேண்டும் என்று எனக்கு அங்கிருந்தே சொன்னார், தொலைபேசியில் சொன்னார். அதனுடைய விளைவுதான் என்று நான் உங்கள் மத்தியிலே இதை பேசிக்கொண்டேன். வீரமாமுனிவர் படைப்பிலக்கியவாதி, கால்டுவெல் ஒப்பிலக்கண அறிஞர், இவர் ஆய்வறிஞர். ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கின்றேன். இங்கே யாரையும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. இங்கே மொத்தம் ஒரு 100 பேருக்கு மேல இல்லை. அதை பற்றி ஒன்றும் எனக்கு கவலை இல்லை. இந்த ஊரிலே நீங்கள் ஒரு கணக்கு வைத்து பாருங்கள். மாதந்தோறும் பௌர்ணமிக்கு வருகின்ற மக்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி ஒரு கேள்வியை கேளுங்கள். சிவஞான போதம் எத்தனை பேர் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள். நான் 17 ஆண்டுகளாக சிவஞான போதத்தை படித்து வருகிறேன். இன்னும் என்னால் முழுமையாக படிக்க முடியவில்லை, விளங்கிக் கொள்ள முடியவில்லை. 12 சூத்திரங்கள் அது. இந்த சிவஞான போதத்தை ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். பெரிய புராணத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். பெரிய புராணத்தை அவர் மொழிபெயர்க்கின்ற பொழுது நாயன்மார் அவர்கள் பிள்ளைக்கறி சமைத்த அந்த வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு நுட்பமான கருத்தை சொல்கிறார். இங்கே வாசகர்கள் ஒரு திரையிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சமைத்து உண்ணுகின்ற அந்த நிகழ்ச்சிக்கு அவர் கடந்து போகிறார். அது மாத்திரமில்லை, நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயற் சிறந்த தயான தத்துவனே என்று மாணிக்க வாசகர் பாடுகின்ற பாடல்களை எல்லாம் அவர் மொழிபெயர்க்கின்ற பொழுது மிக சிறப்பாக அவர் மொழிபெயர்க்கிறார். மாணிக்க வாசகருடைய பாட்டிலே ஒரு தாய் கருவிலே தன்னுடைய குழந்தையை எத்தனை மாதம் 10 மாதம் சுமந்து இருப்பதற்கு ஒவ்வொரு மாதமும் அந்த தாய் எவ்வாறு பாடுபடுகிறார் என்பதை மிக நுட்பமாக சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த பிறவி சுழற்சி, கிறிஸ்துவ மதத்திற்கு மறுபிறப்பு அல்லது பிறவி சுழற்சி உடன்பாடு கிடையாது. ஒரு பிறப்பு மாற்றத்தினால் நியாய தீர்ப்பு, பிறகு முக்தி அல்லது மோட்சம், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய நாட்டிலே பிறவி சுழற்சி உண்டு. புல்லாகி பூடாகி பல்விருகமாகி பாம்பாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் செல்லான் என்ற தாவர சங்கமுத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுட்டேன் என்று மாணிக்க வாசகர் பாடுவார். இந்த பிறவி சுழற்சியை அவர் ஏற்றுக்கொண்டு, வினை பயனை அவர் ஏற்றுக்கொண்டு, பலவினையை ஏற்றுக்கொண்டு, அதற்கெல்லாம் அவர் நுட்பமான விளக்கங்களை ஜியு போப் அவர்கள் சொல்லி இருக்கிறார். திருக்குறளை அவர் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். முப்பாலையும் அவர் மொழிபெயர்க்கிறார். ஆனால் வீரமாமுனிவர் துறவியாக இருந்ததனாலே அவர் என்ன நினைத்தாரோ காமத்துப்பாலை மொழிபெயர்க்காமல் விட்டுவிடுகிறார். அவர் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மொழிபெயர்க்கின்றார். ஜியு போப் முப்பாலையும் மொழிபெயர்க்கின்றார். புறநானூற்றை மொழிபெயர்த்திருக்கின்றார். புறப்பொருள் வெண்பாமாலையை மொழிபெயர்த்திருக்கின்றார். புறப்பொருள் வெண்பாமாலை என்பது ஒரு செய்யுள் நூல்.
ஒரு இலக்கண நூல். அதை அவர் மொழிபெயர்த்திருக்கின்றார். இந்த 12 திருமுறை அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் சைவ ஆகமங்கள் 14 எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும் என்று தெரியாது. ஆனால் இந்த சைவ ஆகமங்கள் 14ஐயும் ஜியு போப் அவர்கள் படித்திருக்கிறார். ஆகவே இந்த சமயத்துறையிலே அவர் தமிழ் தொண்டு, கிறிஸ்துவ தொண்டு ஆற்றினார் என்பதை விட அவர் சைவத்திற்கு தொண்டு ஆற்றினார் என்பதுதான் பேருண்மை என்பதை நான் பதிவு செய்கின்றேன். அதற்கு ஆதாரமாக ஜியு போப் அவர்கள் மரித்த பொழுது, இறைவனடி சேர்ந்த பொழுது, ஜே.என். நல்லசாமி பிள்ளை என்கின்ற ஒரு சைவ பேரறிஞர் எழுதிய ஒரு சிறிய குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அவர் நிறைய எழுதுகின்றார். அவருடைய நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட பல செய்திகள் is indomitable will and earnestness of purpose and thoroughness in carrying out whatever he undertook. Whether as a teacher, preacher, or writer, he was saintly in his character and life. And as one old pundit put it, if he was born in the old days, நன்றாக கவனிக்க வேண்டும், ஒரு மாபெரும் தமிழர் என்று சொல்லுகிறார், if he was born in the old days, he would have been catalogued with the 63 saints. இந்த ஜியு போப் மாத்திரம் தமிழ்நாட்டிலே பிறந்திருந்தால், இன்னும் சில 100 ஆண்டுகளுக்கு முன் பிறந்திருந்தால் 63 நாயன்மார்களில் ஒருவராக இவரை தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றி இருக்கும் என்று ஒரு சைவ பெரியார் குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமில்லை, அவருக்கு அவர் நன்றி செலுத்துகின்ற போது சொல்வது, இதை நான் படிக்கின்ற பொழுது சிலிர்த்து போனேன். His services to the Saivatic religion and Siddhanta philosophy are incalculable, as he was the first to bring the importance to the light of the English speaking world. ஆங்கிலம் பேசுகின்ற உலகிற்கு சைவ சித்தாந்தத்தை, தமிழ் மெய்யியலை உலகிற்கு உணர்த்திய பேரறிஞர் ஜியு போப் அவர்கள். கடைசியேதான் அவர் முடிக்கின்ற பொழுது, தமிழ் கூறும் நல்லுலகம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு வாசகத்தை அவர் எழுதுகின்றார். May his soul rest in சிவம். May his soul அவர் சிவலோக பதவியை அடைந்தார். நன்றி, வணக்கம்.